கவின் டீலர்ஸ் சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க நடந்து பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் கோவத்தூர் கிட்ட ஒரு பாலார் ரிவர் இருக்குது. இது வந்து பாலார் ரிவர். அங்கே வந்து பக்கத்தில் வாக்கப் டிஸ்டன்ஸ் தான் பாலார் ரிவர் தெரியும் உங்களுக்கு. நான் ட்ரோன் வியூவில் காமிக்கிறேன். நான் உங்களுக்கு பாலார் ரிவர் பார்க்கலாம். இந்த பாலார் ரிவர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டு தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆன் பஸ் ரூட்டு 40 அடி ரோடு, 30 to 40 அடி ரோடு. இந்த ரோடு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஹவுஸ், ஃபார்ம் லேண்டு தான் பார்க்க வந்திருக்கும். அதாவது இவ்வளோ வந்து நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் கட்டிக்கலாம். அவர் ஸ்டார்ட் பண்ணி அப்படி நிறுத்திருப்பார். இப்போ காம்பவுண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 15 அடி காம்பவுண்டு. இவ்வளோ பெரிய காம்பவுண்ட் போட்டு ஃபார்ம் ஹவுஸ் ரொம்ப ரேர் நீங்கள் பார்க்குறது. கேட்டே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அவரோட ஓன் யூஸ்க்காக கட்டினது. சென்னையிலேருந்து அவர் வந்துட்டு இங்கே வந்து ஓன் யூஸ்க்காக வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்டி ஒரு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காம்பவுண்ட் என்ட்ரன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு பண்ணியிருப்பாருன்னு. அவ்வளோ வந்து இந்த கருங்கல்லாம் வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக கேட் போட்டு, எந்த ஃபார்ம் ஹவுஸும் இவ்வளோ பெரிய கேட் நீங்கள் 15 அடிக்கு கேட் பார்க்க முடியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு கேட் போட்ட ஒரு ஃபார்ம் லேண்டு. பஸ் ரூட் இது, பஸ் போயிட்டுருக்கும். அந்த ரூட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் லேண்டு. நம்ம இப்போ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். 135 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 135 அடி ஃப்ரண்டேஜ். இந்த கேட் பாருங்கள், 16 அடிக்கு மேலே இருக்கும் கேட்டு. மெயின் கேட் ஒன்று, சைடில் வந்து நடந்து போகிறது ஒரு கேட் ஒன்று பண்ணியிருப்பாங்க. கார் வந்து அதை திறந்துட்டு உள்ளே போகலாம். இல்லைனா நீங்கள் காரை வெளியில் நிறுத்திட்டு அப்படியே நடந்து போகலாம். நல்ல ஒரு பெரிய காம்பவுண்டு. உள்ளே போயிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ட்ரோன் வியூ பார்க்கலாம். ஃபார்ம் எந்த அளவுக்கு லென்த் இருக்குது, பக்கத்தில் என்ன இருக்குது, இங்கேருந்து பாலார் ரிவர் எப்படி தெரியுது, இதெல்லாம் பார்த்துட்டு வருவோம் நம்ம. ட்ரோன் வியூ பார்த்துருப்பீங்க. நம்ம இப்போ உள்ளே போகலாம். இந்த பெரிய கேட்டை தள்ளுறதுக்கே வந்துட்டு நம்ம ஆள் வேணும். அந்தளவுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும். தள்ள உடனே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா செடிகள்லாம் வச்சு நல்லா வளர்ந்துருக்கும். நல்ல ஒரு ஃபார்மு. நல்லாவே செடிகள்லாம் வச்சு நல்லா வளர்த்துருப்பாங்க. இன்னும் நல்லா மெயின்டைன் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். டெய்லி வந்து க்ளீன் பண்ணி வாரம் க்ளீன் பண்ணி தண்ணி விட்டு இந்த மருந்துலாம் வச்சு நல்லா காயெல்லாம் கேட்கும். 1 ஏக்கர் 30 சென்ட் டோட்டலாக. 1 ஏக்கர் 30 சென்ட்டு. உள்ள மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து 2 பக்கமாக வந்துட்டு தென்னை மரம் வச்சுருக்காரு. 26 தென்னை மரம் இருக்குது. மாங்காய் மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28, கொய்யா 26,
நெல்லி வந்து 2, லெமன் வந்து ஒரு 10 வச்சுருக்காரு, வாட்டர் ஆப்பிள் 2, சாண்ட்வுட்டு சந்தன மரமும் உள்ள ஒரு 10 வச்சுருக்காரு, சப்போட்டா ஒரு 5 இருக்குது, நாவல் 2, ஃப்ரீ ஈபி இருக்குது, போர் இருக்குது. பார்ஷியலாக வந்து ரோடு கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ளே பண்ணியிருக்காரு. உள்ளே நீங்கள் உங்களோட கார் அப்படியே இது வந்து தண்ணி மோட்டர் போடாது நல்லா தண்ணி வருவாங்க. சைடில் ஃபுல்லாக அந்த பில்லர் எழுப்பிற பாருங்கள், ஈபி லைன் பண்ணுற மாதிரி லைட்டிங் போட்டு நைட்டில் பண்ணுற மாதிரி பண்ணார் அவர். இல்லை நீங்கள் இது அப்படியே ஆர்ச்சி மாதிரியும் பண்ணிக்கலாம். ரொம்ப அழகாக வந்து டிசைன் பண்ணலாம். உள்ளே வீடு கட்டுறதுக்கு இங்கே காங்கிரீட் மாதிரி போட்டார், அப்படியே நிறுத்திருக்கு. மரங்கள் எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. எல்லாமே வந்து ஒரு 4 வருஷத்து மரங்கள், 3 to 4 வருஷத்து மரங்கள், நல்ல ஆன் ரோடில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டி. நம்ம அப்படியே உள்ளே போகலாம். சென்டர்லாம் வந்து ரோடு விட்டுருக்காரு, காரில் போய் நீங்கள் பின்னாடி நிறுத்திக்கலாம். இதில் பலா மரமும் இருக்குது, அங்கே பாருங்கள் பலா மரம் இருக்குது. இதில் வந்து சப்போட்டா, கொய்யா எல்லா மரமும் நான் உங்களுக்கு வாட்டர் ஆப்பிள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த பக்கம் ஃபுல்லாக தென்னை மரம் போட்டிருக்காரு. எல்லாமே வந்து பூ பூக்குது. இப்போ தான் நான் உள்ளே காமிக்கிறேன் இறங்கி. நல்லா நீங்கள் தண்ணி விட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள் நெல்லி பாருங்கள், கிளையெல்லாம் வெட்டி விட்டுருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்லா வளர்ந்துருக்கு. இந்த மாமரம் நல்லா பூ பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கேப் பாருங்கள், மரங்களுக்கு நடுவில் கேப்பு. அந்த ஈபி லைன் நடுவில் இருந்து கூட ஓரமாக வச்சுட்டாங்க, அவங்க ஓரமாக தள்ளி வச்சு பண்ணியிருக்காங்க. பூ பூத்துருக்கு. இப்போ ஏப்ரல் மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா காய் காய்ச்சி பழம் வரும். அதில் இது இயற்கையாக பண்ணுறது தான். கொய்யாவும் உங்களுக்கு வந்து செடி வந்துருக்கு, நாவல் மரமும் உள்ள 2 இருக்குது பாருங்கள். எல்லா விதமான சீசனுக்கும் இங்கே பழம் கிடைக்கும் உங்களுக்கு. கொய்யா வந்து நாட்டு கொய்யா எல்லாமே. நிறைய பேர் ஹைப்ரிட் போடுவாங்க, இவர் எல்லாமே நாட்டு கொய்யா நாட்டு மரம் தான் நட்டார். அதெல்லாம் இவ்வளோ நாள் ஆகுது அது காய் காய்க்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. இது வந்து நாவல் மரம் எல்லாமே பெருசாகிடுச்சு. இதுலேயும் பாருங்கள், இது பூச்சி மருந்து அடித்தாலும் நல்லா அப்படியே நிற்கும், கொட்டாமல் நிற்கும். அப்படியே பூ வந்து கொட்டாமல் நிற்கும். நல்லா படர்ந்து போயிருக்கு மரங்கள்லாம். நடுவில் இவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நெல் இது உளுந்து வேர்க்கடலை இதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு தேவையான பயிரும் நடுவில் வந்து போட்டுக்கலாம். நல்ல ஒரு ஃபார்மு. 1 ஏக்கர் 30 சென்ட்டுமே ஃபுல்லாக வந்து காம்பவுண்ட் பண்ணியிருக்காரு. இதுலேயும் காய் காய்ச்சிருக்கு. மாமரங்கள் எல்லாமே இருக்குது. முந்திரி மரம் பாருங்கள், முந்திரி செடி இங்கே வந்து வளர்ந்துருக்கு. இது முந்திரி செடி. இதுலேயும் இப்போ சீசனுக்கு வந்து சீசன் வரும்போது காய் காய்க்கும். எல்லாமே காய் காய்க்க அளவுக்கு தான் வளர்ந்துருக்கு எல்லாமே. நீங்களே எப்படியே பார்க்கலாம். இது லெமனு, எலுமிச்சை மரம், இது பூ பூத்துருக்கு பாருங்கள். இந்த சீசனுக்கு இந்த ஃபார்மில் வந்து மாமரத்தை நல்லா காய்ச்சி தொங்க போகுது. அந்தளவுக்கு நல்லா வந்து பூ எடுத்துருக்கு. இது ஒரு லெமன்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மருந்து அடித்து இது பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது வந்து பாருங்கள் முந்திரி. ஒரு சில மரங்களில் இன்னும் வந்து பூ வரல, நிறைய மரங்களில் வந்து மாமரமே பூ வந்திருக்கு. இதுலேயும் நல்லா வந்து இதுவாக இருக்குது பாருங்கள், நல்லா பூ காய்ச்சிட்டு வருது. அப்படியே ஒரு சைடு ஃபுல்லாகவே நல்லா மாமரத்தை நிறைய கொடுத்துருக்காங்க. கொய்யா தனித்தனியாக அப்படி வச்சுருங்க, நாட்டு கொய்யா. இதில் பாருங்கள், இது பிஞ்சு தான் வருது. இப்போது இன்னும் போக போக காய் நிறைய பெருசாகும். இதுலேயும் வந்துருப்பாங்க. நான் சின்ன செடியாக இருக்கும்போது நிறைய சாப்பிட்ருக்கேன் நான் அந்த பக்கம் வரும்போது. உள்ளே மாடும் வச்சுருக்காங்க. நீங்கள் மாடு கோழி வளர்க்கணுன்னா தாராளமாக நீங்கள் வந்து இந்த ஃபார்ம் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த மரத்துலேயும் காய் பாருங்கள், கொய்யா மரம் இருக்குது. அப்படியே நம்ம அந்த சைட் போகலாம். இப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் சேண்டெல்லாம் சொல்லியிருப்பேன். சந்தன மரம் தோருக்கு பாருங்கள், இதில் இருக்குது உங்களுக்கு. இது சந்தன மரம் வரும். இங்கேருந்து அப்படி இதுவும் சந்தன மரம் நல்லா பெருசாகிடுச்சு பாருங்கள், நல்லா பெருசாகிடுச்சு. லைசன்ஸ் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம், அவரே வாங்கி தான் வச்சுருக்காரு. பின்னாடி வந்து ஏற்கனவே வேர்க்கடலை போட்டிருந்தார். இது க்ளீன் பண்ணி நீங்கள் வேர்க்கடலை பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ஃபார்ம் ஹவுஸ் கட்ட போகிறேன், எனக்கு பெருசாக இடம், இந்த இடத்த நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அண்ட் ஸ்விம்மிங் பூல் போட்டு அழகாக வச்சுக்கலாம். அப்படியே ஃபார்ம் ஹவுஸு ஸ்விம்மிங் பூலு பெருசாக ப்ளே கிரவுண்ட் மாதிரி பசங்களுக்கு ப்ளே கிரவுண்ட்லாம் போட்டிங்கன்னா சேஃப், ரொம்ப சேஃப் பாருங்கள். கிட்டத்தட்ட 10 அடிக்கு மேலே காம்பவுண்ட் இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் ஃபென்ஸ், எலக்ட்ரிக்கல் ஃபென்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கலாம் சேஃப்டிக்காக. போட்டிங்கன்னா இங்கே வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டிங்கன்னா அப்படியே ஃபார்மை பார்த்த மாதிரியே உங்கள் ஃபார்ம் ஹவுஸ் இருக்கும். எதிரில் செடிகள், முன்னாடி நீங்கள் அதே மாடி மேலே உட்காந்துட்டே நீங்கள் வந்து இயற்கையை ரசிக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபார்ம் தான் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக ஃபுல்லி காம்பவுண்டு. இந்த எலக்ட்ரிக் லைன் பாருங்கள், இது வரைக்கும் லைன் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே அது மாதிரி பைப் லைன் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஃபார்மு. இந்த பக்கம் அதே கொய்யா இதெல்லாம் கொய்யா நல்லா பெருசாக இருக்குது பாருங்கள். இந்த சைட்லலாம் வந்தீங்கன்னா கொய்யா நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. எல்லாம் பார்த்துன்னு தெரியும், கொய்யா வந்து பெரிய காயாக வந்துட்டுருக்கு. வெளியே மேலெல்லாம் நிறையா இருக்குது.
நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி. ப்ரைஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் கரெக்டாக வந்து ஒரு ஏக்கர் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா 2,10,00,000 சொல்கிறார். ஒரு ஏக்கர் 2,10,00,000. டோட்டலாக ஒரு ஏக்கர் 30 சென்ட் இருக்குது. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. என்னோடய சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் எதாவது சேலுக்கோ இல்லை ரெண்ட்டுக்கோ வந்து எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள். நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணித்தரோம். தேங்க்யூ.